பொய்கை வார சந்தையில் கிராம ஊராட்சிக்கு வழங்க வேண்டிய பங்கு தொகை ரூபாய் 1 கோடிக்கு மேல் வழங்காமல் 4.5 ஆண்டுகளுக்கு மேலாக வட்டார வளர்ச்சி அலுவலர் அலைக்கழிப்பு. ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையில் உறுப்பினர்கள் ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் வேலூர் அருகே உள்ள பொய்கை கிராமத்தில் பெரிய மாட்டு சந்தை உள்ளது. இந்த வார சந்தையில் ஆண்டுதோறும் ஏலம் விடப்படுகின்றது. ஏல தொகையில் 30% கிராம ஊராட்சிக்கு வட்டார வளர்ச்சித்துறை சார்பில் வழங்கப்பட வேண்டும். கடந்த 4.5 ஆண்டுகளாக இந்த ஊராட்சிக்கு வழங்கப்பட வேண்டிய 30% பங்கு தொகை ரூபாய் 1 கோடிக்கு மேல் வழங்காமல் வட்டார வளர்ச்சித்துறை அலுவலர் அலைக்கழிப்பதாக பலமுறை அதிகாரிடம் ஊராட்சி மன்றத்தின் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பணம் அளிக்கப்படாததால் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் தலைமையில் ஊராட்சி மன்ற உறுப்பினருடன் மாவட்ட ஆட்சியர் வந்து அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸிடம் மனு அளித்தனர். இதில் தங்கள் ஊராட்சிக்கு வழங்க வேண்டிய பங்கு தொகையை வழங்காமல் அலைக்கழிப்பதால் ஊராட்சி மன்றத்தின் வளர்ச்சி பணிகள் பாதிக்கப்படுவதாகவும், எனவே நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என மனு அளித்தனர். இதேபோல் மக்களை தேடி மருத்துவத்தில் பணியாற்றும் பெண் ஊழியர்களுக்கும் 2 மாதம் காலமாக தங்களுக்கு பணிக்கு உரிய ஊதியம் வழங்கவில்லை என ஆட்சியிடம் மனு அளித்துள்ளனர். பொய்கை ஊராட்சி மன்றத்தில் கலெக்டர் பார்த்து மனு கொடுத்துருக்கிறோம். எங்கள் பொய்கை ஊராட்சிக்கு பொய்கை வாரச்சந்தை ஏலத்தோடைய ஏல பங்கு தொகை ஒரு கடந்த 4 ஆண்டாக வராது இருக்குது. 2023-24 9,300,000 ரூபாய், 2024-25 24,51,600 ரூபாய், 2025-26 30,01,200 ரூபாய், 2026-27 37,20,000 ரூபாய் ஆகக்கூடிய 1 கோடி ரூபாய்க்கு மேலே பொய்கை ஊராட்சிக்கு பொய்கை வாரச்சந்தையுடைய பங்கு தொகை தராமல் காலம் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் மக்களுடைய சேவை, மக்களுக்கு செய்ய வேண்டிய சுகாதார பணிகள், மக்களுக்கு சேர வேண்டிய குடிநீர் பிரச்சனைகள்லாம் தீர்க்க முடியாத பொய்கை ஊராட்சி மன்றம் நிதி பற்றாக்குறையால் தடுமாறுகிறது. எங்களுக்கு நியாயமாக வரவேண்டிய தொகையை அணைக்கட்டு வட்டார வளர்ச்சி அலுவலரிடமிருந்து வந்து சேரவில்லை. பலமுறை பலரிடம் நாங்கள் மனு கொடுத்தோம். இது குறித்து எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை. தட்டி கழித்து காலம் கடத்தி கொண்டே இருக்கிறார்களே தவிர பொய்கை ஊராட்சி மன்றத்துக்கு வந்து சேர வேண்டிய நிதி பங்கீடு இன்னும் வந்து சேரவில்லை. இது குறித்து இன்றைக்கு கூட மாவட்ட ஆட்சியரோட மனு கொடுத்திருக்கிறோம். அவங்க பிடி மேடம் பார்த்து பிடி கிட்ட நாங்கள் சொல்றதா சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் நடவடிக்கை எடுத்து எங்கள் பொய்கை ஊராட்சி மன்றத்துக்கு வர வேண்டிய வாரச்சந்தை பங்கினை பெற்று தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாமே நம்ம